வாட்ஸ்அப்ல புதுசா ஒரு சர்வீஸ் அறிமுகப்படுத்திருக்கான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோட நடுப்பகுதியில உங்களுக்கு பதிவு பண்றேன். அதுக்கு முன்னால வாட்ஸ்அப்பை நம்ம ஒருத்தரோட சேட் பண்றதுக்கும், அதே மாதிரி கால் அண்ட் வீடியோ கால் பயன்படுத்துறதுக்கும், அது மட்டும் இல்ல ஒரு படி மேல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சேனலை வந்து வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு யூடியூப்ல அக்கௌண்ட் இருக்கு, அங்க வந்து நீங்க ரெகுலரா வீடியோ போடுறீங்கன்னா, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல நீங்க ரெகுலரா வீடியோ போடுறீங்கன்னா, அந்த வீடியோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ரீச்சும் கிடைக்கும், நல்ல வியூஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதையும் தாண்டி புதுசா ஒரு சர்வீஸ் சொல்றோம்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாளா நீங்க எங்கெல்லாமோ நீங்க மொபைல்ல ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப்லயே அந்த மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துட்டா, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் நம்ம வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்ல இந்த மொபைல் ரீசார்ஜ் சர்வீஸை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு லைட்டா பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணி ஆகணும். இப்போ வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பே அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி கூட உங்களுடைய மொபைலை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட முடியும். அது இல்லாம கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்பை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதுக்குண்டான வசதியும் இந்த வாட்ஸ்அப் காரன் கொடுத்திருக்கான். அது மட்டும் கிடையாது, நெட் பேங்கிங்கை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்த முடியும். இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கூகுள் பே, போன் பே, பேடிஎம்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்மகிட்ட பிடிக்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப் வழியா நம்ம அந்த கூகுள் பே, போன் பே, பேடிஎம் பயன்படுத்தினா பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் அதை ஒரு சைடா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாட்ஸ்அப்போட அந்த மொபைல் ரீசார்ஜ் மெத்தடுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துருமா வாங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ருபியோட சிம்பிள் இருக்கு, இதை தட்டலாம். இல்லைனா 3 டாட்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போகலாம். இப்போ செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் கீழே மொபைல் ரீசார்ஜ் இதை தட்டுவோம். இப்போ இங்க நிறைய கான்டாக்ட் டிஸ்பிளே ஆகும். எந்த கான்டாக்டுக்கு நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ண போறீங்க அந்த நம்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ண உடனே அந்த மொபைல் நம்பர் வந்து எந்த செல் ப்ரொவைடர் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் எந்த ஊரு, அதாவது எந்த மாநிலம் அதை டிஸ்பிளே பண்ணும். அப்போ அந்த மாநிலத்தில் உள்ள பிளான் எல்லாத்தையும் உங்களுக்கு இங்க பார்க்கலாம். ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணி நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பேக் 349 அதோட டீடைல்ஸ் நான் செக் பண்ண போறேன். இந்த இருக்கு பாருங்க, மறைஞ்சிருக்கா. இப்போ இதான் பிளான். நான் இதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் செலக்ட் திஸ் பிளான் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் திஸ் பிளான். அடுத்து ஒன்ஸ் பில் சம்மரி டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ. அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடு வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம், கூகுள் பே, போன் பே, பேடிஎம், இல்லைனா வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி யூபி ஆப், இல்லைனா கார்டு, இல்லைனா நெட் பேங்கிங் அதை சப்போர்ட் பண்ணும். இப்போ கண்டினியூ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் மோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா பே வித் கூகுள் பே, டைரெக்டாக கூகுள் பே கொண்டு போவோம். ஸோ என்ன பிளானோட அமௌண்ட் பார்த்தோமோ அதே அமௌண்ட் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக கூகுள் பேல போயிட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா சம் அமௌண்ட் பிடிப்பாங்க, அது இங்கே கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் யாரோட சப்போர்ட்ல இதை பண்றாங்கன்னா பேயூ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் இந்த சர்வீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபைனலி வாட்ஸ்அப் காரணம் இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை அறிமுகப்படுத்திட்டா. இந்த ஸ்டெப் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னுடைய பார்வையில் இவன் ரொம்ப லேட் அப்படிதான் சொல்லுவேன். எதை வச்சு சொல்றேன்னா, ஆல்ரெடி கூகுள் பே, போன் பே, பேடிஎம் கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் அது வழியா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரீசார்ஜ் பண்றாங்க. அது வழியா பண்ணா உங்களுக்கு எந்தவித அடிஷனல் சார்ஜஸும் கிடையாது. டைரக்டா கூகுள் பே, போன் பே, பேடிஎம் வழியா நீங்க பண்ணீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு 2 ரூபா 3 ரூபாய் நம்மகிட்ட பிடிக்கிறான் ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும். பாத்துக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப் காரணம் அறிமுகப்படுத்திருக்கான். உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ கீழே நிறைய பட்டனை யூடியூப் காரன் கொடுத்திருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.